வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த சேனலுக்கு உங்களுடைய பெருவாரியான ஆதரவை நல்குகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது பஞ்சாங்கம் பற்றிய சிறு விளக்கம். நாம் பயன்படுத்தும் பஞ்சாங்கம் என்பது எப்பொழுது, யாரால், எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி பார்ப்போம். பஞ்சாங்கங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம், சில பஞ்சாங்கங்களில் பாம்பு படுக்கையில் திருமால் படுத்திருப்பார். அவரது தலைக்கு மேல் 5 தலை நாகம் படம் எடுத்திருக்கும். ஒரு கையில் சக்கரம், ஒரு கையில் சங்கு. பார்க்கடலில் பாம்பு படுக்கையில் படுத்திருப்பார். இதனுடைய விளக்கம் என்னவென்று பார்த்தால், நாம் இன்று பயன்படுத்தக்கூடிய இந்த பஞ்சாங்கம் என்பது இன்றிலிருந்து சரியாக 3800 ஆண்டுகளுக்கு முன்னதாக திருச்சியில் வாழ்ந்த 4ஆம் தமிழர் சங்கத்தை வழிநடத்திய திருமால் என்ற சித்தர், அவரை நாம் இன்று பெருமாளாக வணங்குகிறோம். அவர் சயன கோலத்தில் இருப்பதனுடைய சூட்சுமம் என்னவென்றால், மாலை சூரியன் அஸ்தமித்தவுடன் திருச்சி மலைக்கோட்டை மீதும் திருவள்ளரை என்று சொல்லக்கூடிய ஆதி ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய திருவள்ளரையில் உள்ள அந்த வெள்ளைக்கல் பாறை மீதும் படுத்து தினசரி இரவு முழுவதும் வானத்தை ஆய்வு செய்து கொண்டே இருப்பார். அவர்தான் நாம் இன்று பயன்படுத்தக்கூடிய இந்த பஞ்சாங்கத்தை வடிவமைத்து கொடுத்தவர். 3800 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பஞ்சாங்க அமைப்பை வடிவமைத்து கொடுத்தவர் அவரே. நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இவருடைய காலத்தில்தான் ராகு கேதுக்கள் என்பது வரையறுக்கப்பட்டு, ராகு கேது அச்சுக்கள் எதிர் திசையில் செல்லும் என்று அறுதியிட்டு தெளிவாக அறிவியல் விளக்கத்துடன் நம்முடைய பஞ்சாங்கத்தில் இணைக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக ராகு கேதுக்கள் ஜோதிடத்தில் இணைக்கப்படவில்லை. இவரும் தன்னந்தனியாக ஒரு தனி மனிதனாக இதை செய்யவில்லை. இவருக்கு கீழ் நிறைய நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இருந்திருப்பார்கள். சித்தர் என்று சொல்லும்போது, இந்த சித்தர்கள் என்பது பெரும் எண்ணிக்கையிலான லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான சித்தர்கள் அன்று வாழ்ந்திருப்பார்கள். அவர்களில் மிகச்சிறந்த, மிகப்பெரிய, அதிகம் கற்றவரான பெரும் அன்னர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக உயர்ந்த 5 கல்வியில் தேர்ச்சி பெற்று அவர்தான் இந்த பஞ்சாங்கத்தை நமக்கு வடிவமைத்து கொடுத்தது. அடுத்த வீடியோவில் இந்த ராசி சக்கரங்கள் எதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டது என்பதை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.